ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கிச்சன். மகா கிச்சனில் இன்றைக்கி கொள்ளு இட்லி பொடி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் கொள்ளுங்க, அது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்து வறுத்துக்குங்க. உளுந்து அதே மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கு. எல்லாமே நம்ம தனித்தனியாக தாங்க எப்பயுமே வறுத்து எடுத்துக்கணும், ஒன்றா சேர்த்து எதுவுமே வறுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடலப்பருப்புங்க, அதே மாதிரி கடலப்பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அதுக்கடுத்து எள்ளுங்க, எல்லாத்துக்குமே எள்ளு சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதனால் எள்ளும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே மிதமான தீயை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகங்க, ஜீரகத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகுங்க, மிளகையும் நல்லா அதையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் கருவேப்பிலைங்க, எல்லாத்துக்குமே கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொடி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பொடியும் அது மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயங்க, பெருங்காயம் வந்து நம்ம எண்ணெயில் வறுத்தா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக வரும். அதனால தாங்க எண்ணெயில் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நம்ம எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் பூண்டுங்க, உங்களுக்கு பூண்டு நான் எல்லா வீடியோலையுமே பூண்டு நான் பச்சையாக தாங்க வறுத்து எடுப்பேன். ஏன்னா அதை வறுத்து வச்சோம்னா எண்ணெய் வாசனை வந்துடும்ட்டு நான் அப்பப்போ அதை வறுத்து எடுத்துருவேங்க. அதுமாதிரி பூண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் லைட்டாக எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதிலே நம்ம காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாங்க, அதே மாதிரி எல்லாமே நான் காம்போடு தாங்க இருக்கும். அப்புறம் காம்பை நீக்கிடுவேங்க. அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இப்போது வறுத்து எடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாங்க, இல்லைன்னா ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்குங்க. அதனால் கொள்ளு இட்லி பொடி எப்படி இருக்குன்னு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு இட்லி பொடி ரெடிங்க. தேங்க்யூ.